ஹாய் ஹலோ பட்டீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2007 ரிலீஸ் ஆன தாரே ஜமீன் பார் அப்படிங்கிற ஒரு தாறுமாறான படத்தை பத்தி தாங்க இப்ப பார்க்க போறோம். பொதுவாவே நம்ம தலைவன் அமீர் கான் நடிச்சிருந்தாலே படம் தாறுமாறா இருக்கும். அதுலயுமே அவரே ப்ரொடியூசரா எடுத்து நடத்துற படம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது வேற லெவல்ல இருக்கும். இந்த படத்துக்கான கதைக்களமும் ஸ்கிரீன் பிளேயும் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். ஒரு சின்ன பையன் தான் இந்த படத்துக்கான ஹீரோ. அப்கோர்ஸ் அமீர் கான நடிச்சிருப்பாரு, பட் ஃபர்ஸ்ட் ஹீரோவா இருக்கிறது அந்த சின்ன பையன் தான். ஆக்டிங்கும் சரி, கதையில சொல்லப்பட வேண்டிய கருத்துக்களும் சரி, சரியான ஸ்கிரீன் பிளே தெளிவான படமா எடுத்து கொடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு சின்ன பையன் லைஃப் அவனுக்கு பிடிச்ச மாதிரி லீட் பண்ணிட்டு வரும்போது, ஆனா அந்த சமயத்துல பேரண்ட்ஸும் சரி இந்த சமூகமும் சரி அவனை புரிஞ்சுக்காம அவனை திட்ட செய்யறாங்க. அந்த சமயத்துல ஒரு டீச்சர் வந்து அந்த பையனுக்கு எது சரி தப்புன்னு சொல்லி கொடுத்து அவனுக்கு புரியுற மாதிரி சரியான வழியில அவனை கொண்டு போவாரு. ரொம்ப வளவலன்னு இருக்காம இந்த கதையை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாத்துடலாம். அகெயின் இந்த மாதிரி தரமான படத்தை சரியான நேரத்தில் எடுத்துன்னு வந்து சேர்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த இஷான்ற ஒரு குட்டி பையன் தான் போட்டுன்னு இருக்கும் ஷாக்ஸ் அவுத்து வாய்க்கால இருக்க மீனெல்லாம் பிடிச்சி விளையாடிட்டு இருக்கான். ஆனா வேன் டிரைவர் அவனை ரொம்ப நேரம் தேடி பார்த்து கிடைக்காததுனால அவனை பார்த்ததுமே தரன்னு இழுத்துட்டு போயிடுறாரு. அவனை வீட்டுக்கு வந்தனே குடுகுடுன்னு ஓடி போய் ஃப்ரிட்ஜ் மேல வச்சிருக்க மீன் தொட்டியில அவன் பிடிச்சின்னு வந்த மீனை விட்டுறான். இந்த ஒரு குட்டி பையனுக்குமே படிப்பு வராது, ஆனா டிராயிங் பெயிண்ட் பண்றதுனா ரொம்பவே பிடிக்கும். ஸ்கூல்லயுமே எக்ஸாம் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அவனோட அண்ணங்காரனும் ரொம்ப நல்லாவே படிப்பான். இப்ப அம்மாவுமே உன்னோட பேப்பர் எங்கடா சொல்லிட்டு கேட்கவே குடுகுடுன்னு ஓடி வெளில வந்துடுறான். வெளில வந்து அவனுமே அங்கிருந்த ஒரு நாய் கூட விளையாடிட்டு இருக்கான். அப்போ அந்த சமயம் அந்த வந்து அங்க இருக்க ஒரு பெரிய பையன் அவன் கூட வம்பு இழுத்து அவனை அடிக்க ஆரம்பிச்சிடறான். எவனுமே சும்மா இல்லாம பதிலுக்கு அவனை கடிச்சு வச்சிடறான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த அடிச்ச பையனோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. இதனால கோவப்பட்ட அந்த குட்டி பையனோட அப்பாவுமே அவனை பயங்கரமா அடிச்சிடுறாரு. ஆனா அம்மா தான் இப்ப காயத்துக்காக மருந்து வச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இந்த பையனோட அம்மாவுமே எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் கட்டி கொடுத்து ஹஸ்பண்ட வேலைக்கும் பசங்களை ஸ்கூலுக்கும் கிளப்பி அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க. இவனுமே ஸ்கூலுக்கு போனா ஷூ ஏன் ஒன்னும் பாலிஷ் பண்ணாம இருக்க சொல்லி திட்டுறாங்க. கிளாஸுக்கு போனா மிஸ்ஸுமே கிளாஸ் கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க, புக்ல இருக்க அந்த லைனை படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவனுமே எப்படியாவது படிக்கலாம்னு சொல்லிட்டு புக்கை பாக்குறான். ஆனா புக்ல இருக்க எல்லா லெட்டருமே இவனுக்கு பறக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியுது. இவனுமே மிஸ் கிட்ட மிஸ் புக்ல இருக்க எல்லா லெட்டருமே பறக்குது மிஸ்ன்னு சொல்றான். அதுக்கு அவங்களுமே இப்ப நீ படிக்க போறியா இல்லையான்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அவனும் கடுப்பாய் வாய் வந்த மாதிரி பிளா 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 பிளான்னு கத்த ஆரம்பிச்சிடறான். அந்த மிஸ்ஸுமே பயங்கரமா கோவப்பட்டு அவனை வெளில அனுப்பிச்சு விட்டுறாங்க. எப்பயுமே இந்த பையனை இதே மாதிரி தான் வெளில அனுப்பிச்சு விட்டுருவாங்க. எப்படியோ அத்தப்படியே வெளில தான் அனுப்ப போறாங்க. அந்த பையனை முதல் தடவை கட்ட வச்சுட்டு வெளில போயிடுறான். அவனுமே ரோடா சுத்திட்டு ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஆனா எப்படியோ ஸ்கூல் ஒரு டைம் முன்னாடியே வந்து வேன்ல ஏறி உட்காந்துடுறான். வீட்டுக்கு போனதான் அவங்க அம்மா அவனை உட்கார வச்சு என்னென்னவோ சொல்லி தர பாக்குறாங்க. ஆனா அவனுக்குமே எதுவுமே புரிய மாட்டேது. எழுதும் போது கூட எல்லாமே மிரர் இமேஜாவே எழுதிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறான். அங்க பார்த்தா அவனுக்கு மேக்ஸ் எக்ஸாமா இருக்கு. கொஸ்டின் பேப்பரை பாக்குற அவனுக்குமே அதுல இருக்க நம்பர்ஸ் எல்லாம் கற்பனையில அவனுக்கு ஒரு கார்ட்டூன் இமேஜா தெரிய ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 3 மட்டும் தான் எழுத ஆரம்பிச்சிருப்பான். அதுக்குள்ளேயே டைம் ஆயிடுச்சு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு அவன் கட் அடிச்சிட்டு போனது எப்படியும் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருது. அவனையுமே பயங்கரமா திட்டி அடுத்த நாள் அவருமே ஸ்கூலுக்கே வந்துடுறாரு. ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் அவனை பத்தி வெறும் குறையாவே சொல்லிட்டு இருக்காங்க. அவன் கடைசியா மேக்ஸ் எக்ஸாமோட டெஸ்ட் பேப்பர் காட்டுறாங்க. பார்த்தா அதுல வரும் 3 மட்டும் தான் எழுதிருப்பான். ஆல்ரெடி அவனுமே 3rd ஸ்டாண்டர்ட் 2 வருஷம் படிச்சிருப்பான். அதனால கம்பல்சரி அடுத்த வருஷம் டிசி கொடுத்துருவோம் சொல்றாங்க. கடைசியில அவங்க அப்பா அவன் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சீட்டு வாங்கிடுறாரு. இப்ப இஷான் அவங்க அப்பா ஸ்கூல் மாத்தி ஹாஸ்டல்லே தங்குற மாதிரி சேர்த்து விட்டு வந்துடுறாரு. இதனால அவங்க அம்மாவுமே பயங்கரமா வருத்தப்படுறாங்க. அந்த பையனுமே அதனால ரொம்ப சோகமாவே இருக்கான். அடுத்த நாள் கிளாஸுக்கு வர டீச்சருமே புக் எடுத்து படிச்சு காட்ட சொல்றாங்க. எல்லா பசங்களுமே நல்லாவே படிக்கிறாங்க. ஆனா இவனுக்குமே எல்லா லெட்டர்ஸும் டான்ஸ் ஆடுறமே தெரியறதுனால இவனால படிக்க முடியலன்னு சொல்றான். இதனால அந்த டீச்சருமே அகைன் அவனை திட்டி விட்டுறாரு. இப்படியே அடுத்த பீரியட்ல மேக்ஸ் டீச்சரோ பாடம் எடுத்துட்டு இருப்பாரு. ஆனா அவனுமே அதை கவனிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். இவருமே கடுப்பாயி போர்ட்ல ஒரு புள்ளியை வச்சுட்டு அந்த சாப்பிசாலே அடிச்சு இப்ப நான் போர்ட்ல எங்க புள்ளி வச்சேன்னு சொல்லி காட்ட சொல்றாரு. அவனுமே நான் சாரி சார், நான் தான் போர்டே கவனிக்கலன்னு தெரியல சார் சொல்லிடுறான். அவருமே அதனாலேயே கையை திருப்பிட்டு முட்டிலே ஸ்கேலால பயங்கரமா அடிச்சிடுறாரு. அடுத்தபடியா இங்கிலீஷ் பீரியட்ல அந்த சாருமே ரொம்ப பயங்கரமா இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்காரு. இதை கேட்கிற அந்த பையனுக்குமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் பாக்குற அந்த பையனுக்கு கற்பனையில என்னென்னவோ தோண்டிட்டு இருக்கு. அவனுமே லீவுக்கு வீட்டுக்கு போனா கூட ரொம்பவுமே சோகமாவே இருக்கான். யாருக்கிட்டுமே பேசவும் மாட்டான். இந்த குட்டி பையனோட அம்மாவுமே அவன் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி அவனுக்காக ஸ்கெட்ச் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனா அவனுமே பழையபடி டிராயிங் கூட வரைய முடியாத அளவுக்கு அது எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வச்சிடறான். இந்த குட்டி பையன் ஒரு கட்டத்துல தப்பா யோசிக்க ஆரம்பிச்சிடறான். கீழே கூட குதிச்சிடலாம சொல்லி யோசிக்கிறான். நல்ல வேலை இவனோட ஃப்ரெண்டு வந்து அந்த டைம்ல புது சார் வராறா சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறான். இப்ப புது சாருமே ஃபர்ஸ்ட் டே கோமாளி மாதிரி வேஷ போட்டு எல்லாருமே சிரிக்க வச்சுட்டு இருக்காரு. அவருமே உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் வரைங்கன்னு சொல்லிட்டு பசங்க கிட்ட பேப்பரை கொடுக்குறாரு. எல்லா பசங்களுமே அவங்களுக்கு தோன்றதா வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு பையன் மட்டுமே எதையுமே வரையாம அமைதியா சோகமா உட்காந்துட்டு இருக்கான். இதை பாக்குற அந்த ஒரு டீச்சருமே சரிப்பா உனக்கு தோணும் போது நீ வரன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவருமே கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அப்பயுமே வரையாம அவன் அமைதியாவே உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே நைட்
ஹாஸ்டல்ல தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்ணி தன்னோட பையன் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா இவனுமே போன்ல பேசாம என்ன நினைச்சானு தெரியல, போன் அங்கேயே வச்சுட்டு போயிடுறான். அடுத்த நாள் பார்த்தா கிளாஸுக்கு வெளியில அவனை முட்டி போட வச்சிடறாங்க. இதை பாக்குற அந்த டீச்சர் அந்த பையனோட ஃப்ரெண்டு கிட்ட அவன் ஏன் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அதுக்கு அந்த பையனுமே என்னன்னு தெரியல சார், அவன் வந்ததுல இருந்து அப்படிதான் சார் இருக்கான், அவனால சரியா எழுத படிக்க முடியல, கேட்டா லெட்டர்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுறதா சொல்றான். இதை கேட்கற அந்த டீச்சருமே அவனோட கிளாஸ் நோட்டெல்லாம் போய் எடுத்து பாக்குறாரு. அவனுமே நோட்டு ஃபுல்லா பயங்கரமா கிறுக்கி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம லெட்டர்ஸ் எல்லாம் அவன் மிரர் இமேஜா எழுதி வச்சிருக்கிறத அவருமே நோட் பண்றாரு. ஆக்சுவலா இவருமே சின்ன வயசுல அந்த குட்டி பையனை மாதிரி தான் இருந்திருப்பாரு. அதனாலேயே அந்த பையனை பார்த்து இவருமே ரொம்பவே ஃபீல் பண்றாரு. ஸ்ட்ரெயிட்டா அவர் அந்த பையனோட வீட்டுக்கா போயிட்டு அந்த பையனுக்கு வேற எதுலயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குதா சொல்லி கேட்டுக்கிறாரு. அதுக்கு அவங்களுமே ரொம்ப நல்லா டிராயிங் வரைவான் சொல்றாங்க. இவருமே இல்ல நான் கிளாஸ்ல வரைய சொன்னப்ப அவன் எதுவுமே வரையாம அமைதியா உட்காந்துட்டு இருந்ததா சொல்றாரு. அதுக்கு அவங்க அம்மாவுமே அவன் வரைஞ்சதெல்லாம் கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. இவருமே அந்த குட்டி பையன் வரைஞ்சதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. இவருமே அந்த பையனுக்கு எப்படியாவது புரியுற மாதிரி கத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. இப்போ இஷானோட வீட்டுக்கு போன அந்த சாருமே அவன் வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பசங்கள்ட்ட காட்டி ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்குமே ஏபிசிடியை படிக்க தெரியும், ஆனா ஏபிசிடியே படிக்க தெரியாத ஒருத்தர் இருக்காரு, அவர் யாருன்னு தெரியுமா சொல்லிட்டு கேக்குறாரு. கண்டிப்பா நம்ம பேரை சொல்லதான் இப்ப அசிங்கப்படுத்த போறாருன்ட்டு இவனுமே பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கான். அவர் வேற யாருமே இல்ல, நம்ம பெரிய சயின்டிஸ்ட்னு சொல்லப்படுற ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் சொல்றாரு. இவர் மட்டும் இல்ல, கரண்ட் கண்டுபிடிச்ச எடிசனும் சரி, இப்ப பெரிய ஆக்டரா இருக்க அபிஷேக் பச்சனும் சரி, இவங்களுக்கெல்லாம் எழுத படிக்கவே சரியா வராது, ஆனா இவங்கெல்லாம் இப்ப மிகப்பெரிய ஆக்டராவோ இல்ல சயின்டிஸ்டாவோ இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்க திறமை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் சொல்றாரு. இப்ப எல்லா பசங்களுமே வெளில கூட்டிட்டு போய் அவங்களுக்கு தோன்றத்தை பண்ண சொல்றாரு. அந்த குட்டி பையனுமே அவங்க கிட்ட இருக்க பொருளா வச்சு ஒரு பிளைன் மாதிரி ஒரு போட்டு செஞ்சு விடுறான். இதை பாக்குற பசங்க எல்லாம் பயங்கரமா கிளாப் தட்டுறாங்க. அடுத்தபடியா டீச்சருமே பிரின்சிபல் சார்ட்ட இவனுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு தனியா பர்மிஷன் வாங்கி டெய்லி 3 மணி நேரம் இவனுக்காக கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. பெயிண்டிங்லயும் மண்ணுலயும் எழுதி இப்படியோ ஏபிசிடி சொல்லி தராரு. அடுத்தபடியா படிக்கட்டை கவுண்ட் பண்ணி சொல்லி 1 2 3 சொல்லி தராரு. அதனால இந்த குட்டி பையனுமே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கான். அவனுமே ரொம்ப அழகா எழுத ஆரம்பிச்சிடறான். எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ற அளவுக்கு வந்துடுறான். அந்த டீச்சருமே வர சண்டே டிராயிங் காம்படிஷன் வச்சுக்கலாம் சொல்லிட்டு பர்மிஷன் வாங்குறாரு. அந்த காம்படிஷன்ல பசங்க மட்டும் இல்லாம டீச்சருமே கலந்துக்கணும் சொல்லிட்டு இப்போ நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கோம். அந்த காம்படிஷனுக்கு எல்லா ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸும் வந்துடுறாங்க. ஆனா இஷானை மட்டும் காணோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்க டீச்சரை காமெடியா வரைஞ்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டீச்சர்ஸுமே ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா வரைய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இஷானுமே கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துடுறான். அவங்கிட்டயுமே ஒரு ஷீட்டை கொடுத்து வரைய சொல்லி அமைச்சிடுறாரு. இவனுமே அவங்க அம்மா கொடுத்த பெயிண்டிங்கை வச்சு இப்ப பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இன்னொரு சைடு நம்ம ஹீரோவுமே ஒரு பக்கம் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த குட்டி பையனுமே அவனுடைய கற்பனையெல்லாம் வச்சு நிறைய கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப அழகான ஒரு பெயிண்டிங் பண்றான். அதை பாக்குற அந்த டீச்சருமே இப்ப ஆச்சரியப்படுறாரு. இந்த குட்டி பையனுமே சார் ஏதோ வரைஞ்சுக்கிட்டு இருந்தாரே சொல்லிட்டு போய் பாக்குறான். அவருமே அந்த குட்டி பையனை சிரிப்போட இருக்க மாதிரி தான் படம் வரைஞ்சு வச்சிருப்பாரு. இதை பாக்குற அந்த பையனுமே சந்தோஷத்துல பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடறான். இப்ப கடைசியில காம்படிஷன்ல யார் வின் பண்ணதா சொல்லிட்டு சொல்றாங்க. லாஸ்ட்ல 2 பெயிண்டிங் காம்படிஷன்ல வின் பண்ணிருக்கோம். ஆனா ஏதாவது ஒரு பெயிண்டிங் தான் செலக்ட் பண்ணணும் சொல்லி சொன்னதால இப்ப விஷான் வரைஞ்ச பெயிண்டிங்கை தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. அங்க இருக்க எல்லாருமே இப்ப விஷானுக்காக கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க கைத்தட்டலுக்கு நடுவுல நடந்து வந்து இப்ப அவன் அந்த சர்டிபிகேட்டே வாங்குறான். அப்படியே ஓடி போய் இந்த டீச்சரை கட்டி பிடிச்சின்னு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். இவருமே ஒரு பக்கம் அழுதுகிட்டே அந்த குட்டி பையனை பாராட்டுறாரு. எப்படி அந்த வருஷத்துக்கான எக்ஸாமும் முடிஞ்சிருது, அவனை கூட்டிட்டு போலாமே சொல்லிட்டு பேரண்ட்ஸுமே வந்திருப்பாங்க. இப்ப அந்த ஸ்கூலோட கவர் பேஜ்ல அவன் வரைஞ்ச டிராயிங்கை தான் வச்சிருப்பாங்க. இதை இஷானோட அப்பா அம்மாட்ட காமிச்சு உங்க பையன் எவ்வளவு அழகா கற்பனை பண்ணி ஒரு உலகத்தை வரைஞ்சிருக்கான் பாருங்க, இந்த மாதிரி ஒரு பையனை பெற்றதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கோம் சொல்லிட்டு பாராட்டுறாரு. இதனால அவங்க பேரண்ட்ஸுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்தபடியா எல்லா டீச்சர்ஸுமே அவனை பாராட்டி பேசுறாங்க. இவனுமே எல்லா சப்ஜெக்ட்டுமே கிளியர் பண்ணிட்டான் சொல்லிட்டு பேப்பரையுமே காட்டுறாங்க. அவங்க அப்பாவுமே என் பையனை என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல, நீங்க புரிஞ்சுக்கினீங்க சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகிறாரு. அந்த குட்டி பையனுமே சாருக்கு பாய் சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆனா திரும்பவுமே கடைசியா ஒரு தடவை அந்த சாருக்கிட்டே ஓடியாந்துடுறான். அந்த சமயத்துல அவர் அந்த பையனை தூக்கி வீசுவ ரெக்கை இல்லாமலே ரெக்க கட்டி பறக்கிற அந்த ஃபீல் அந்த பையனுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தாங்க இந்த உலகத்துல இருக்க எந்த ஸ்கூலா இருக்கட்டும், எந்த டீச்சரா இருக்கட்டும், நீங்களும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறையை போட்டு கொஞ்சம் அவங்கள பாத்தீங்கன்னா உங்களாலையும் அந்த குழந்தை ஒரு நாள் ரெக்கை இல்லாமலும் பறக்க முடியும்.